விஜய் ஏதாவது புதுசா ஏதாவது செய்வாரா? திமுகவை எதிர்க்கிறார். இங்க பிரதான அரசியல திமுக எதிர்ப்பதுதான். எத்தனை வருஷமா? 50 வருஷம். திமுகவுக்கு எதிரான அத்தனை சக்திகளும் திமுகவால் பாதிக்கப்பட்ட ஒரு சங்கம் தான் அது. அவங்க பிஜேபி பூதத்தை பார்த்து பயந்துட்டு இருப்பாங்க. திமுக சொல்றது பிஜேபி பூதம் வந்துடும், பூதம் வந்துடும். காந்தி கடைசி வரைக்கும் சாராயத்தை எதிர்த்தார். இப்ப சாராயம் தான் காந்தி வழியா மக்கள்கிட்ட போகுது. இன்னொரு பெரிய அதிர்ச்சி என்ன தெரியுமா? எந்த ஊடகங்களும் சொல்ல மாட்டாங்க. அயோக்கிய பயிலும் எல்லாம் திமுகவுடைய தரகர்கள். பிரெஞ்சு அரச குடும்பமா இல்ல பிரிட்டிஷ் அரச குடும்பமா இல்ல புருனே சுல்தான்கள் யாரா? யாரு? சாமானியர்களுக்கு வணக்கம். தேர்தல் பரபரப்பு, பல கருத்து கணிப்புகள் வந்திருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இன்னைக்கு மூத்த பத்திரிகையாளர் தமிழ பாண்டியன் சாமானியர் இணைஞ்சிருக்கிறார். அவரை அன்புடன் வரவேற்போம். சார் வணக்கம். வணக்கம் சார். முதல் முறையாக சாமானியர்கள் நம்ம பேச ரொம்ப சந்தோஷம் சார். சார், அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததிலிருந்தே ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து நீங்கள் அடிமையாயிட்டீங்க, அதுவாயிட்டீங்க, இதுவாயிட்டீங்கன்னு சொல்லிட்டு தான் இருக்கார் தவிர தான் என்ன செஞ்சிருக்கோன்னு சொல்றத வந்து நிறுத்திட்டார். அதாவது பாஜக எதிர்ப்பை வந்து அவர் முன்னெடுத்து செஞ்சுக்கிட்டே இருக்காரு. பிளஸ் கருத்து கணிப்புகளும் வந்து ஈஸியா டிஎம்கேக்கு இந்த எலெக்ஷன் வந்து ஒரு ஈக்குவல் ஃபைட்டா வந்திருக்கு அப்படின்றது சொல்லலாம். இன்னும் பாமக நிலைப்பாடும் தேமுதிக நிலைப்பாடும் தெரியவில்லை இந்த நேரத்தில், நம்ம பேசக்கூடிய நேரத்தில். பட் மோஸ்டா இது அலையன்ஸ் தான் வர மாதிரி இருக்காங்கன்றதும் தெரியுது. ஸோ இந்த சூழ்நிலை எப்படி பாக்குறீங்க? முதல்வர் பயந்துட்டாரா? இல்ல, முதல்வர் இது இன்னும் ஒரு பெரிய விஷயத்துக்காகத்தான் பயப்படுறார். இந்த கூட்டணி விஜயும் இந்த கூட்டணியில் இணைந்து விட்டால் திமுகவினுடைய தோல்வி உறுதியாயிரும். அதுதான் அவருக்கு அதிக பயம். ஏன்னா பிஜேபி எப்படியாவது எடப்பாடி வந்து விஜயை கூட்டணிகள் கொண்டு வருவதற்கு கடுமையா முயற்சி செய்தார். அது கைகூடல. அதனாலதான் அவர் பிஜேபியோட போய் சேர வேண்டியதா போச்சு. இப்போ பிஜேபி கூட்டணியில் விஜயும் இணைந்து கொள்ளுவார். ஏன்னா அவர் அதிமுக கூட்டணியோடு இணைவதா இல்ல திமுக கூட்டணியோடு இணைவதா என்ற ஒரு 2 ஆப்ஷன் இருக்கு அவருக்கு முன்னாடி. விஜய்க்கு முதல்ல எதிரி யாரு? திமுக. அப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் ரோல் தான் வருது. காங்கிரஸா பிஜேபியா? முதல் எதிரி எனக்கு காங்கிரஸ். மக்கள் பூரா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஓட்டு போட்டான். பிஜேபி அவர் தொடவே இல்லை. அதன் பிறகு எனக்கு பிஜேபி எதிரினார். அப்புறம் அவர் முதலமைச்சர் ஆனார். இதே ஸ்டாண்ட் தான் விஜயை பொறுத்த வரைக்கும். விஜய்க்கு முதல் எதிரி திமுகவா அதிமுகவா? தமிழ்நாட்டில் 2 அதிகார மையம் தான். இந்த அதிகார மையத்துல முதலில் ஒழிக்கப்பட வேண்டியது யார்? விஜயுடைய ஸ்டாண்ட் என்னன்னா திமுக தான். இப்போ 1000 தியேட்டரு செண்பகமூர்த்தி கட்டுப்பாட்டில் இருக்கு. விஜய்க்கு திரைப்படம் எப்ப ரிலீஸ் பண்ணணும், எப்ப அது போட்டியில் திருப்பி வரணும் என்பதை முடிவு செய்யக்கூடியது யாருன்னு கேட்டீங்கன்னா செண்பகமூர்த்தி யாரு? ரெட் ஜெயிண்டனுடைய மேனேஜர். அப்போ விஜயை வைத்து படம் எடுக்கக்கூடிய 500 கோடி ரூபாய் பட்ஜெட்ல படம் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்களே தியேட்டர் கிடைக்கல. அப்போ விஜய்க்கு இந்த அரசியலுக்கு வர வேண்டிய அழுத்தமே திமுகவை எதிர்ப்பதற்காக மட்டுமே அவர் அரசியலுக்கு வர்றார். அப்ப திமுகவை எதிர்ப்பதற்காக அரசியலுக்கு வருகிற விஜய் திமுகவோட கூட்டணி சேர மாட்டார். வாய்ப்பே இல்லை. அப்ப யாரோட கூட்டணி சேருவாரு? அதிமுக கூட்டணி தான். இந்த அதிமுக கூட்டணி எடப்பாடி பல முறை முயற்சி செய்தோம், எனக்கு துணை முதலமைச்சர் கூட இல்லைன்னா 2.5 ஆண்டு காலம் எடப்பாடி, 2.5 ஆண்டு காலம் விஜய். இந்த டிமாண்ட் எல்லாம் எடப்பாடி ஒத்துக்கல. இப்போ இந்த கூட்டணியை அமித்ஷா எப்படியாவது அதிமுக கூட்டணிக்குள்ள கொண்டு வந்து விடுவார்னு நம்புறாரு ஸ்டாலின். இப்போ பிஜேபிக்கும் ஒரே பொது எதிரி திமுக, விஜய்க்கும் பொது எதிரி திமுக. 2 பேருக்குமான பொது எதிரி திமுக. பாஜகவுக்கும் பொது எதிரி திமுக. அப்ப 3 பேருக்குமான பொது எதிரி திமுக. அப்போ 3 பேரும் அவசியமாக கூட்டணி சேர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். இதை பார்த்து தான் முதலமைச்சர் பயப்படுறார். ஏன்? இன்னைக்கு 10% ஓட்டு இளைஞர்களுடைய ஓட்டு. புது அரசியலுக்கு வருகிற மாணவர்களாக இருந்து வாக்காளர்களாக மாறுகிற ஆண்களும் பெண்களும் திமுக விட இருக்கக்கூடிய எந்த கொள்கையும் இல்லை. அதிமுகவிடம் இந்த இளைஞர்களுக்கான எந்த அரசியலும் இல்லை. அப்ப அவன் எங்க நேர போறான்? விஜய்க்கு தான் போறான். விஜய்ட 10% ஓட்டு நேரடியா அதாவது
ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம் பேர் +2 முடிச்சுட்டு வெளியே வரான். 17 வயசு வெளியே வந்தா ஒரு வருஷத்துல 18 வயசான ஓட்டு வந்துருது. ஆண்களும் பெண்களும் 2 பேருமே திமுக, அதிமுகவிடம் போகக்கூடிய எந்த கொள்கையும் இல்ல, கோட்பாடும் இல்ல. அப்ப விஜய் ஏதாவது புதுசா ஏதாவது செய்வாரா? திமுகவை எதிர்க்கிறார். இங்க பிரதான அரசியல திமுக எதிர்ப்பதுதான். எத்தனை வருஷமா? 50 வருஷமா. எம்ஜிஆர் யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சாரு? திமுகவை எதிர்த்து. எப்ப? 72ல. 72ல இருந்து 82, 92, 93. வைகோ யாரை எதிர்த்து ஆரம்பிச்சாரு? திமுகவை. 93. அதே காலகட்டத்தில் பாமகவும் திமுக எதிர்த்து அரசியல் ஆரம்பிச்சாங்க 90ல. பாமகக்கு பிறகு 2000ல விஜயகாந்த் ஆரம்பிச்சது யாரை எதிர்த்து? திமுகவை எதிர்த்து. என் கல்யாண மண்டபம் இடிச்சு விட்டாங்க, என் சொத்தெல்லாம் போச்சுன்னு. ஈழ பிரச்சனையில சீமான் ஆரம்பிச்சது யாரை எதிர்த்து? திமுக. விஜய் ஆரம்பிச்சது யாரை எதிர்த்து? திமுக. அப்போ திமுகவுக்கு எதிரான அத்தனை சக்திகளும் திமுகவால் பாதிக்கப்பட்டவர்கள் சங்கம் தான் அது. அப்போ இப்ப ட்ரெண்ட் என்னன்னா, திமுகவை எதிர்க்கக்கூடிய அத்தனை பேரும் ஓர் அணியில் திரளுவதை தவிர காலத்தின் கட்டாயம். அப்போ விஜய் திமுக எதிர்ப்பு, அதிமுக திமுக எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, இப்படி அத்தனை கட்சிகளுமே திமுக எதிர்ப்பு அணியில திமுகவே தள்ளி விடுது. எங்க? எதிரணியில. அப்போ இந்த கூட்டணி வலுவா மாறி இருந்தால் அவர் எடப்பாடி பிஜேபியோடு போக மாட்டார். பிஜேபியோடு போகலைன்னா விஜய் தனியா நிற்பார், பிஜேபி தனியா நிற்கும், அதிமுக தனியா நிற்கும். ஈஸியா ஜெயிச்சிடலாம். 2024 எலெக்ஷன் மாதிரி ஈஸியா உட்கார்ந்து ஜெயிச்சிருவோம். இல்ல 24 எலெக்ஷன்லாம் வந்து அகில இந்திய அரசியல். 21 தான் திமுகவுக்கு 3% தான் திமுக ஜெயிச்சது. ஒவ்வொரு ஊர்லயும் 75 ஓட்டு, 80 ஓட்டு, 500 ஓட்டு, 1000 ஓட்டு தான். பெரிய வாக்கு வித்தியாசம்லாம் இல்லை. திமுக அணியில 20% எப்பவுமே எங்கேயுமே போகாது. முஸ்லீம்கள் 14%. எந்த சூழலும் போக மாட்டான். கிறிஸ்துவர்கள் 3%. அவங்க பிஜேபி பூதத்தை பார்த்து பயந்துட்டு இருப்பாங்க. திமுக சொல்றது பிஜேபி பூதம் வந்துடும். குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டுவாங்க. பெத்தவ ஊட்டும் போது அது சாப்பிடாது. டேய் பூதம் வந்துரும்டா, புடிச்சிட்டு போயிடும். பேய் வந்துடும், புடிச்சிட்டு போயிடும். இப்படியெல்லாம் குழந்தைய பயமுறுத்துவாங்க. இதே அரசியல் தான் இங்க. பிஜேபி பூதம். முஸ்லீம்கள், கிறிஸ்துவர்கள், படித்த தலித்துக்கள், திருமாவளவன் ஆட்கள் எல்லாம் திமுக ஓட்டு போடுவாங்களே தவிர, மீதி இருக்கக்கூடிய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடியவர்கள் 10%. நடுநிலை வாக்காளர்கள் 6.5 கோடி பேர்ல 65 லட்சம் பேர் இருக்கான். இந்த 65 லட்சம் பேர்ல இப்ப யாருக்கு ஓட்டு போடுவாங்க? வெற்றி எங்க கிடைக்கும்னா, இப்ப விஜய்க்கு ஒரு 10% வாக்கு விஜய்கிட்ட பெர்மனண்டா இருக்கு. எலெக்ஷன் வர்றதுக்கு முந்தையே இருக்கு. சர்வேல புள்ளிவிவரங்கள் அப்படித்தான் சொல்லுது. ஏன்னா திமுக, அதிமுக எதிர்ப்பு மனநிலையில் இருக்கிற அத்தனை பேரும் ஒரு புது வாய்ப்பு யாருக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறான்? விஜய் கொடுக்கலாம்னு நினைக்கிறான். திமுகவை எதிர்த்து நின்ன கமலஹாசன், சீமான், டிடிவி தினகரன் 3 பேர் அந்த 10% பிரிச்சுக்கிட்டாங்க போன தேர்தல். இப்ப இந்த தேர்தலில் 10% விஜய்கிட்ட மொத்தமா இருக்கு. சீமானுடைய 7% திமுக எதிர்ப்பு வாக்கு தான். அது சீமானுக்கே விழுந்தாலும் விஜயை நம்புகிற ஒரு 10% மக்கள் திமுக கண்டிப்பா போட மாட்டாங்க. இப்ப அதுதான் ஒரு கவலை. திமுக வாக்க விஜய் எடுத்துட்டு போயிட்டாரு. விஜய் தனியா அப்படியே அதிமுக வாக்கா மாறப்போகுது. அவ்வளவு ரெட்டைலைக்கு போட போறான். இதை எப்படி மீட்டெடுக்கலாம்? மீட்டெடுப்பதற்கு ஒரே வழி விஷன் 200. என்ன? காந்தி நமக்கு உதவி செய்வார். காந்தி நமக்கு உதவி செய்வார். காந்தி ஆதரவோட ஆட்சியை பிடிச்சிடலாம். அதைத்தான் முழுசா நம்புறாங்க. காந்திக்கு எங்க வழினா டாஸ்மார்க்ல இருந்து நேரம் காந்தி கடைசி வரைக்கும் சாராயத்தை எதிர்த்தார். இப்ப சாராயம் தான் காந்தி வழியா மக்கள்கிட்ட போகுது. எவ்வளவு கொடுமை பாருங்க. குஜராத்ல இன்னைக்கு வரைக்கும் சாராய கடை, கல்லு கடை, பிராந்தி கடை, ஓயின் ரொம்ப கிடையாது. 75 ஆண்டு காலமா குஜராத்ல இந்தியா சுதந்திரம் அடைந்தது இன்னைக்கு வரைக்கும் கல்லு கடை கிடையாது, சாராய கடை, கல்லு கடை, பிராந்தி கடை கிடையாது. இங்க சாராய டாஸ்மார்க் 50,000 கோடி வியாபாரம். அதுதான் தேர்தலை தீர்மானிக்கும். சாதாரணமா ரத்தீஸ் 30,000 கோடி வச்சிருக்காராம். எதுல? விசாகன் வழியாக டாஸ்மார்க்ல வந்த பணம் 30,000 கோடி. அந்த இளைஞனுக்கு உதயநிதியுடைய நண்பன்கிற தகுதியை தவிர வேற எதுவுமே இல்லை. டாஸ்மார்க்ல வர்ற பணத்தை வைக்கிறதுக்கு இடம் இல்லையா? நான் விளையாட்டுக்கா சொல்ல, வேதனையோடு சொல்றேன். அந்த பணத்தை எங்க திருப்புறாங்க? சினிமாவுக்கு திருப்புறாங்க. இந்த டவுசர் பாய்ஸ், இந்த டவுசர் பாய்ஸுக்கு மக்களுடைய வரி பணம் அப்படியே போகுது. 1000 கோடி போகுது. ஆகாஷ் பாஸ்கர் 1000 கோடி கொண்டு கொடுக்குறாங்க. சினிமாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது 1000 கோடி. இப்போ வேற எங்கேயாவது இன்னொரு 5000 கோடி இங்கே ஒழிச்சு வச்சிருப்பார். இது பராசக்தி படம் இலங்கைக்கு போயிருக்காங்க. இலங்கையில் 3000 பேரை
கலைஞர்களை ஒரு டான்ஸ் ஆடுறதுக்காக வச்சிருக்காங்க. அங்க பணம் குடுக்க முடியல. ஏதோ பிரச்சனை தப்பிச்சு ஓடியான்ட்டாங்க. இந்த இந்த டவுசர் பாய்ஸ். அப்போ இலங்கையில படம் எடுக்கிறது, துபாயில பணம் பதுக்குவது, லண்டன்ல பணம் எல்லாம் யாருடைய பணம்? மக்களுடைய வரி பணம். டாஸ்மார்க் பணம், ஈபில வர்ற பணம், ஹைவேஸ்ல வர்ற பணம். இப்படி இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்கு. மக்கள் பார்த்துட்டு கடுமையான கோபத்தில் இருக்கான். உதாரணத்துக்கு என்னன்னா, வருஷம் ஓட்டு வாங்குவதற்காக மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. இது வருஷத்துக்கு 20,000 கோடி காலி. இன்னொரு பெரிய அதிர்ச்சி என்ன தெரியுமா? எந்த ஊடகங்களும் சொல்ல மாட்டேங்கிறான். அயோக்கிய பயலும் எல்லாம் திமுகவுடைய தரகர்கள். நீங்க கேளம்பாக்கத்துல தொடர்ந்து மக்கள் போராடிட்டு இருக்கான். என்ன காரணம் யாருமே சொல்ல மாட்டேங்கிறான். என்ன உண்மையான காரணம்னா, ரிட்டையர்டான ஓட்டுநர் கண்டக்டர் பதிலா ஆள் எடுக்கல. ஆளு எடுக்கல. ஒரு டெப்போல 4000 பேர் இருக்கான, 2000 பேர் ரிட்டையர் ஆயிட்டான். 2000 பேர் திருப்பி எடுக்கணும். எல்லா புள்ளிவரங்களும் நான் வச்சிருக்கேன். ஒவ்வொரு டெப்போல 3 1 பங்கு ஆட்கள் ஓய்வு பெற்ற பிறகு மீதி எடுக்கல. சம்பளம் கொடுக்கறதுக்கு பணம் இல்ல. இந்த தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பேருந்து தொழிலாளர்களுக்கு 7000 கோடி ரூபாய் அவருடைய பிடிச்சு வச்ச பிஎஃப் பணம் கொடுக்கல. 2 திராவிட அரசுகள் 7000 கோடி. ஆனா டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரா வர்றதுக்கு சண்டை முடிச்சுக்கிறேன், அடிதடி முடிச்சுக்கிறேன். ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்குறதுல பலாயிரம் கோடி ஊழல். எனக்கு 300 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்து திமுகவுக்கு தேர்தலுக்கு டிரான்ஸ்போர்ட் மட்டுமே வேணும்னு கேட்டு வந்தவர் தான் ராஜ கண்ணப்பன். ராஜ கண்ணப்பன். கண்ணப்பன் ராஜாவாயிட்டார். என்ன திமுக தலைமைக்கு சபரீசனுக்கு 300 கோடி கொடுக்குறாரு. கொடுத்து டிரான்ஸ்போர்ட் வேணும். 300 கோடியை 3000 கோடி ஆக்கிடலாம். எல்லா ஸ்பேர்ஸ்லையும் 20% கொள்ளையடிச்சிருவோம். சென்னையில மட்டும் ஏறக்குறைய 4000 5000 பஸ் ஓடுது. ஏறக்குறைய ஒரு 10 டெப்போ இருக்கு. தண்டையார்பேட்டையில டெப்போல ஒரு 100 பஸ் இருக்கு. 70 பஸ் இருக்கு. அங்க வசூலாகிற பணம் 2 லட்சம் 3 லட்சம் தானா. எல்லாம் மகளிர் இலவசமா கொடுத்ததுனால டீசல் அடிக்கிற காசு இல்ல. இருக்கிறதுலே சின்ன டிப்போ தண்டையார்பேட்டை டிப்போ தான். தொழிற்சங்க தலைவர் ஒருத்தர் தகவல் சொல்றாரு. ஒரு நாளைக்கு 2 லட்சம் ரூபா வந்தா எப்படி சம்பளம் கொடுப்பீங்க? எப்படி டீசல் அடிப்பீங்க? எப்படி ஸ்பேர்ஸ் கொடுப்பீங்க? அப்போ ஓட்டு வாங்குவதற்காக மகளிர் உரிமை தொகைன்னு வருஷம் 20,000 கோடி ரூபாய் குப்பையில போட்டுறீங்க. மக்கள் 1000 ரூபாய் இல்லாம கிடக்குறான். மாசத்துக்கு தான் சொல்லுவார். சாப்பாட்டுக்கு மீனை கொடுக்காதரா, மீன் பிடிக்க கத்துக்கொடு. கல்வி இலவசமா இல்ல, மருத்துவம் இலவசமா இல்ல, ரெண்டுமே இலவசமா இல்ல. ரெண்டுமே யாருட்டு இருக்குது? கொள்ளக்காரங்கிட்டு இருக்கு. திமுக, அண்ணா திமுக மாவட்ட செயலர், மந்திரி, இன்னால் அண்ணால் முன்னாள் இத்தனை பேர்ட்டு கல்வி இருக்குங்க. ஐஸ்வரி கணேஷ் சார்ட்டர் பிளைட் வச்சிருக்காரு. என்ன பிளைட்டு? சார்ட்டர் பிளைட் வச்சிருக்காரு. 1000 கோடி ரூபாய் கல்யாணம். அம்பானி வீட்டு சமயக்காரர் தான் சமைச்சு போட்டாராம். அத்தனை கோடம்பாக்க களிச்சடைகள் பூரா எங்க போகுது? இங்கே தாலி கட்டினா அந்த பொண்ணு கழுத்து தாலி ஏறாது. அமிச்சிக்கரையில் மாலத்தீவு போறாங்க சார்ட்டர் பிளைட். அதுக்கு மட்டும் 250 கோடி ரூபாய் செலவா. இந்த பணம் ஏது? ஏழபால கல்வி மகனை பையனை பிள்ளைய படிக்க வைக்கணும்னு மூட்டை தூக்குறவன், வண்டி இழுக்கிறவன், விவசாயம் பண்றவன், சேத்துல இறக்குறவன் கொண்டு வந்து கட்டுற பணம் எப்படி ஊதாரியா போகுதுன்னு பாரு. 250 கோடி ரூபாய் ஒரு நாள் செலவு. எங்க போயிட்டு வரக்கு? மாலத்தீவு 250 பேரை கூட்டிட்டு போய் சார்ட்டர் பிளைட்ல அங்க வச்சு 3 நாள் கொண்டாட்டம். அங்க இருக்கிற எல்லா ரெசார்ட்டும் புக் ஆகி போச்சு. அங்க கேட்கறானா அங்க இருக்க வெளிநாட்டுக்காரன், யாரு ஏதோ அரச குடும்பமா, பிரெஞ்சு அரச குடும்பமா, இல்ல பிரிட்டிஷ் அரச குடும்பமா, இல்ல அதை புருனே சுல்தான்கள் யாரு அங்க வர விசாரிக்கிறான். முட்டாப்பை தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரு கல்வி கொடுக்கிற கல்வி கொள்ளையன் ஐஸ்வரி கணேசோட கல்யாணம்னு சொல்றோம். அப்போ இதெல்லாமே தமிழர்களுக்கான அரசியல். இங்க அத்தனைய யாருட்டு இருக்கு? திமுக, அண்ணா திமுக சேர்ந்த முன்னாள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்டத்தில் தான் இருக்கு. அத்தனை கல்வியும் இலவசமாக கிடைக்க வேண்டியது கல்வி. அது காஸ்ட்லியா இருக்கு. அரசு கல்வி கூட நடத்தணும். அரசு என்ன நடத்துது? சாராய கடை நடத்துது, டாஸ்மார்க் நடத்துது. சாராய வியாபாரி பூரா கல்வி தந்தையா இருக்கான். ஜெகத் ரச்சனுக்கு அக்கார்டு ஒயின்ஸ், அக்கார்டு டிஸ்டிலரிஸ், டிஆர் பாலுக்கு கால்ஸ் டிஸ்டிலரிஸ், எல்லாருக்கும் சாராய ஃபேக்டரி இருக்கு. 1000 கோடி ரூபாய் சாராய வியாபாரம். அப்போ இந்த பணம் தான் மக்களுக்கு போகுது. இதெல்லாம் படிச்ச இளைஞன் பார்க்குறான். இளைஞர்கள் நீங்க 18 வயசு 20 வயசுல தட்டி பார்க்குறான். உலக அரசியல் பூரா அதுல இருக்கு. அதுல யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ திமுக, அண்ணா திமுக அவனோட பிறகு வெளியேறுகிறது. வெளியேறின பிறகு அவன் என்ன நினைக்கிறான்? சரிப்பா, விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பான், இவரெல்லாம் ஒழிக்கிறங்கிறார். தப்பி தவறி திமுக பக்கம் ஓட்டே போட வேண்டாம். திமுக ஓட்டே போட வேண்டாம் நினைக்கிறான். ஏன்னா 22 டவுசர் பாய்ஸ் குழு இருக்கு. 22 பேர். இந்த 22 பேரு
இந்த 5 வருடத்துல ஐயா 5 லட்சம் கோடி திருடியிருக்காங்க. 5 லட்சம் கோடி. கோடி. நீங்க அரசு பட்ஜெட் 3 லட்சம் கோடி. 30% எடுத்துங்க 1 லட்சம் கோடி வருஷம். 5 வருஷத்துக்கு 5 லட்சம் கோடி. பெரிய விஷயம். சசிகலா 91ல இருந்து நீங்க 91, 96, 2001, 2006, 2011, 14 அந்த அம்மா இல்ல. முழு அதிகாரம் வேற ஒருத்தருக்கு போயிருச்சு. இந்த 10, 15 வருஷத்துல திருடுறது 5 லட்சம் கோடி. இன்கம் டாக்ஸ் 3000 அதிகாரிகள் 300 இடத்துல ஒரு மாசம் ரேடு பண்ணி எடுத்தான். எவ்வளவு? 3 லட்சம் கோடி எடுத்தான். இது நான் சொல்றது ஏதோ கற்பனை கதை. யூடியூப்லயே இருக்கு, யார் வேணா பாத்துக்கலாம். ஆர்டிஎல் போட்டா சொல்லிடுவான். 300 பினாமி இடம் இருந்தது யாருக்கு? சசிகலாவுக்கு. 3000 அதிகாரிகள் வந்து ஆர்டிஎல் போட்டா கேட்ட சொல்லிடுவான். ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆர்டிஎல் போட்டு சசிகலாவுடைய நிறுவனத்துல எத்தனை அதிகாரியை வந்து ரைடு பண்ணான்னு கேட்டா 3000 அதிகாரி. 3000 அதிகாரிக்கு வேலை இருந்திருக்கு 300 இடங்கள்ல. இது எத்தனை வருஷமா? சசிகலா ஐஏஎஸ் இல்ல, ஐபிஎஸ் இல்ல, எம்எல்ஏ இல்ல, எம்பி இல்ல, எதுவுமே இல்ல. ஜெயலலிதா வீட்டு வேலைக்காரி உதவியாளர். உதவியாளர் 5 லட்சம் கோடி திருட முடியுது. இப்போ இந்த 22 டவுசர் பாய்ஸ் எல்லாம் 30 வயசுக்கு கீழே, 25 வயசு கீழே, இவர்கள் வைப்பதுதான் சட்டம் தமிழ்நாட்டில் 4.5 வருஷமா. விசாகனுக்கு உத்தரவு, டாஸ்மார்க் எம்டி உத்தரவு போடக்கூடிய இடத்துல அவரும் தேடி இருக்காரு, இவரும் தேடி இருக்காங்க. அப்போ எல்லா முடிவு செய்யற இடம் எங்கன்னு கேட்டீங்கன்னா, எம்ஆர்சி நகர் இருக்கிற 174 அப்பார்ட்மெண்ட். ஒரு அப்பார்ட்மெண்ட் 3000 ஸ்கொயர் ஃபீட்டு 50 கோடி ரூபாய். நடுத்தர வர்க்கத்துக்கு இடம் எங்க போய் வாங்கணும்? இந்த பக்கம் போனா அவன் செங்கல்பட்டு தாண்டி போயிடணும். ஒரு 5 லட்சம் வச்சு ஏதாவது ஒரு 2 சென்ட் வாங்கலாம்னா எங்க போயிடணும்? செங்கல்பட்டு தாண்டி போயிடணும், காஞ்சிபுரம் தாண்டி போயிடணும். இந்த பக்கம் கடலுக்கு அந்த பக்கம் தான் போகணும். வாங்கவே முடியல. அத்தனை இடங்களும் ஜி ஸ்கொயருடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு. அந்த பக்கம் மருமக, இந்த பக்கம் மகன். மருமகனுக்கு ஒரு டவுசர் பாய்ஸ் குரூப், மகனுக்கு டவுசர் பாய்ஸ் குரூப். இவர்கள் தான் ஆட்சி நடத்துகிறார்கள். கடைக்கோடி ஆள் வரைக்கும் தெரிஞ்சு போச்சு. அப்ப எப்படி ஓட்டு போடுவான்? அதுதான் அவருக்கு பயம். டாஸ்மார்க்ல இருந்து வர பணத்தை கூட்டணி கட்சிகளுக்கு பிரிச்சு கொடுத்துறாங்க. கரிகாலன் பிரிச்சு கொடுத்துறாரு. அவரு தான் தலைவர். இப்போ மணல் கரிகாலம் தான் இந்த கூட்டணி கட்சிகளுக்கு பூரா தலைவர். அவரே பிரிச்சு கொடுத்துறாரு. மணலை திருடுறதை பத்தியோ மலையை உடைப்பதை பத்தியோ யாரும் பேசக்கூடாது. எங்க பேசியிருக்காங்களா? சட்டசபையோ நாடாளுமன்றமோ பொதுக்கூட்டமோ யாரும் பேசுறது இல்லை. அனைத்து கட்சிக்கும் தலைவர் யாருன்னா மணல் கரிகாலன். ஆத்துல மணலே இல்லை, 4 அடி தான் எடுக்கணும் நீதிமன்றம் சொல்லுது. 40 அடி போய் களிமண்லே வந்துருச்சு. அப்போ இதெல்லாம் திராவிட ஆட்சியின் மீது மக்களுக்கு உள்ள வெறுப்பு. 30% பேர் ஓட்டே போடுறது இல்லை. 70 தான் ஓட்டு போடாகுது. 30% அறிவுஜீவி, படிச்சவன், பண்பாளர், நாட்டை பத்தி கவலைப்படுறவன், அக்கறையா உள்ளவன் என்ன பண்றான்? எலெக்ஷனுக்கே வர்றது இல்லை. 70% தான் ஓட்டு போடாது. 70 மீதி 70ல 10 பேர் நடுநிலையாளர்கள். அவர்கள் தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறார். திமுக 20 நிரந்தரமா இருக்கு, அதிமுக 20 நிரந்தரமா இருக்கு. 20, 20, 40. முஸ்லீம், கிறிஸ்தவர்கள், தலித்துகள் 20, 60. 10% நடுநிலையாளர்கள். இந்த நடுநிலை எந்த பக்கம் சாயிறாங்களோ அவங்களுக்கு தான் 30 பேரு எலெக்ஷனுக்கே வர்றதில்லை. அவன் பார்க்குறான், முட்டா பைய பூரா ஓட்டு போடுறான் 200 ரூபாய்க்கு, காக்கா பிரியாணிக்கும் குவார்டருக்கும். இந்த ஓட்டு எப்படி இருக்கும்? எலெக்ஷன் வரட்டும், எல்லா பக்கமும் நீங்க அடைச்சி வச்சிருவாரு. செந்தில் பாலாஜி ஈரோட்டில் அடைச்சி வச்சு பார்த்தோமா? ஆட்டு தொட்டியை பார்த்துருப்பீங்க, மாட்டு தொட்டியை பார்த்துருப்பீங்க, மனுஷன் தொட்டி ஈரோட்டில் தான் காமிச்சானு. அதுக்கு பேர் பட்டி. இந்த பனைமர பட்டையில சுற்றி வச்சிருப்பாங்க. ஆட்டை போட்டு பட்டி போட்டு அடைச்சிருவான். ராத்திரியில் அவனை திருடிட்டு போயிடுவான். அப்புறம் காலையில் என்ன பண்ணுவான்? அந்த வாழை மட்டையை மடிச்சா தோல்வி குச்சி நடந்து போயிடுவான். அதை செவுரு. இப்படி கல்யாண மண்டபம் எங்கெங்க காலி இருக்கோ ஈரோட்டில், அத்தனை கல்யாண மண்டபத்திலையும் 3 நேரம் சாப்பாடு, பிரியாணி, சரக்கு சாப்பாடு. ஒரு கல், ஒரு கண்ணாடி. உதயநிதி படத்தை பார்த்துட்டு அங்கேயே சரக்கு அடிச்சு படுத்துக்க வேண்டியதான். போதையை விடிஞ்சு காலையில் வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் 1000 ரூபா இங்கே வந்துடணும். இதெல்லாம் இதுக்கு ஒரு ஜனநாயகமா? இதுக்கு பேர் சட்டமன்ற உறுப்பினர்களை, நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிற முறையா? காரி துப்புறாங்க மலையாளி தமிழ்நாடு. கர்நாடகாவுக்கு காரி துப்புறான். ஏண்டா இதாடா அரசியல்? உங்க அரசியல் அப்பனுக்கு சாராய, மகனுக்கு சத்துணவு, முட்டையோட சத்துணவு. இவன் சாப்பிட்டு இங்கே படுத்துக்கிறான், அவன் சாப்பிட்டு அங்கே படுத்துக்கிறான். என்னடா அரசியல் உங்க அரசியல்? தமிழ்நாட்டு அரசியல் இப்படித்தான் கேரளாக்காரன் கேட்குறான்.
கேரளாவுல போய் பணம் குடுக்குறேன், எவனாவது ஓட்டுக்கு பணம் குடுக்குறேன்னு போய் கேட்க முடியுமா? அடிச்சு விரட்டிருவான். இங்க மக்களே விரட்டுவாங்க. ஆ அவனுக்கு அவ்வளவு தூரம் கல்வி குடுக்கப்பட்டிருக்கு. கல்வி அவனுக்கு கம்யூனிசம் கல்வியும் அவனுக்கு குடுக்கப்பட்டதனுடைய விளைவு, அவன யாரும் ஏமாத்த முடியாது. அவன் எல்லாத்தையும் ஏமாத்துவான். ஆனா தமிழ்நாட்டுல ரூ. 200 ஓட்டு போடுகிற மக்களாக இந்த திராவிட இயக்கம் மாத்தி வச்சு. சார் களத்துல வந்து ஸ்டாலினுக்கு எடப்பாடி பரவாயில்ல அப்படின்னு ஒரு விஷயம் களத்துல இருக்கா? இல்லைங்க, அதாவது 2 திராவிட இயக்கங்களும் மாறி மாறி ஆட்சி செய்கிற அவலம்தான். இப்ப திமுகல யார் இருக்கான்னு நினைக்கிறீங்க? சேகர் பாபு யாரு? ஏவா வேலு யாரு? கே.கே.எஸ்.ஆர் யாரு? ரகுபதி யாரு? சேகர் பாபு யாரு? இப்ப யார் எல்லாமே யார் எங்கிருந்து வந்தாங்க? ஏடிஎம்கே. அப்புறம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை என்னன்னா, திருடுவது, அதிகாரத்துக்கு போவது. அதிகாரத்துக்கு போய் திருடுவது. திருடியதை தக்க வைத்துக் கொள்வதற்கு திருடியதை மக்களுக்கு கொடுப்பது. அதன் மூலம் மீண்டும் அதிகாரத்துக்கு வருவது. மறுபடியும் கொள்ளையடிப்பது. மீண்டும் அது இதுதான் 75 வருஷமாக மறுசுழற்சியில். நீங்க சாதாரண நபர நீங்க அரசியல் இருக்கிறவன எடுத்து பாருங்க. 1000 கோடி வச்சிருக்கான். எப்படி நீங்க அவன ஒரு 25 வருஷத்துக்கு முந்தி அவனுடைய வரலாறு எடுத்து பாருங்க. படுக்க இடம் இல்லாம எங்க படுத்திருப்பான்? பஸ் ஸ்டாண்ட்ல படுத்திருப்பான். அப்போ இந்த திராவிட இயக்க ஆட்சி என்பது என்ன? கொள்ளையடிப்பதற்கான கூட்டம். இப்போ விஷன் 200 ஏதோ பெரிய கொள்கையெல்லாம் ஒண்ணும் அதுக்குள்ள இல்ல. திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை 505 வாக்குறுதிகள். அந்த இத எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். தேர்தல் அறிக்கை, அந்த மேனிஃபெஸ்டோ. ஆனா 5 கூட நிறைவேற்ற முடியல. என்ன காரணம்? மக்கள் மறந்துட்டான். அடுத்த நாள் காலையில மறந்து. திமுக காரன் திமுக கட்சிக்கு ஓட்டு போடுறதுக்கு அவன் கட்சிக்கே பணம் கொடுக்கும். அவன் கட்சிக்கே. நீங்க வேலையில் இருக்க ஆளெல்லாம் காசு கொடுத்து உள்ள இழுக்க முடியாது. 20% இருக்கான்னா 6.5 கோடி பேர் வாக்காளர். 6 12 1,20,00,000 பேர் திமுகவுக்கான வாக்காளர். 1 கோடி வாக்காளர். 1 கோடி பேருக்கு நீங்க ரூ. 1000 கொடுக்கணும். இப்ப இந்த தடவை ரூ. 2000 திட்டம் போட்டு வச்சிருக்காங்க. எவ்வளவு வச்சப்போ? 1 கோடி பேருக்கு நீங்க 2000னா நீங்க ஏறக்குறைய 2000 கோடி வரும். 20,000 கோடி. ரூ. 1000 போன தேர்தல் கொடுத்தாங்க. இந்த தேர்தல்ல ரூ. 2000 கொடுக்க போறாங்க. விஷன் 200 ஒரு சைபர் சேர்த்துக்க வேண்டியது. எல்லாம் 2 2 2 200 2 லட்சம் 2 கோடி 20 கோடி 2 லட்சம் கோடி அப்படியே 2 2 2. அப்போ ஏறக்குறைய வந்து ஒரு திமுக படிச்சுட்டு ஒரு சட்டசபை சட்டசபை தொகுதிக்கு 2 லட்சம் மக்கள் இருக்கான். 2 லட்சம் மக்களுக்கு ரூ. 2000 கொடுத்தோம். கொடுத்தா 40 கோடி ரூபாய் டிஸ்பியூட் ஆயிரும். அதே போல 1 மாத கால சொந்த கட்சிக்காரனுக்கு நீங்க பூத் ஏஜென்ட்டுக்கு 65,000 பூத். இந்த பூத் ஏஜென்ட்டுக்கு அவனுக்கு ஒரு தேர்தல் அறிவிச்சதிலிருந்து அவனை மெயின்டைன் பண்ணும். 24 மணி நேரம் அவன் எதில் இருப்பான்? சரக்குல தான் இருப்பான். அப்ப அவனை மெயின்டைன் பண்ணோம்னா ஒரு இந்த ஒரு தொகுதிக்கு 10 கோடி ரூபாய் செலவு பண்ணணும். அப்பதான் இந்த ரூ. 2000 அவனுக்கு போய் சேரும். யாருக்கு? வாக்காளருக்கு. இல்லைன்னா கவர் வந்து அவன் உருவிடுவான். 1000 உருவிடுவான். இந்த ரூ. 2000 கொண்டு சேர்த்துவதற்கு திமுகவினுடைய கிளை செயலாளரிலிருந்து பகுதி செயலாளர் வரை நீங்க பணம் திருடாம கொண்டு சேர்த்தணும். இதுக்கு என்ன வழி? அவனுக்கு பணம் கொடுக்கணும். இது 40 கோடி ரூபாய் வாக்காளர்களுக்கு 2 லட்சம் பேருக்கு ரூ. 2000. வட்ட செயலாளர் வண்டு முருகனுக்கு உட்பட பகுதி செயலாளர், வட்டம், மாவட்டம் எல்லாத்துக்கும் 10 கோடி. அப்போ 40 பிளஸ் 10 எவ்வளோ ஆச்சு? 50 கோடி ரூபாய் ஒரு தொகுதி. 100 தொகுதிக்கு 5000 கோடி. 200 தொகுதிக்கு 10,000 கோடி. இதுதான் விஷன் 200. இப்ப பணம் எல்லாம் ரெடியா இருக்கு. எங்க இருந்து எடுத்தது? சாராய கடையில இருந்து எடுத்தது. பராசக்தி படம் எடுப்பதற்கு மூக்காமுத்து பேச்சியை கட்டின ஆகாஷ் பாஸ்கர்கிட்டயே 1000 கோடி இருக்கு. மக்கள் தெருக்கோடி பணம் வைக்க முடியலங்க. கொண்டு போய் சினிமாவில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு 1000 கோடியை கொண்டு கொடுத்துருக்காங்க. இந்த 1000 கோடி கதை உலகத்துல எந்த நாட்டில் இருந்தாலும்
மக்கள் புரட்சி பண்ணியிருப்பான். இங்க சாராய கடையிலேயே படுத்து கிடக்குறான். 1,00,00,000 பேர் காலைல எந்திரிச்சு நேரா எங்க போறான்? சாராய கடைக்கு போறான். பாட்டிலுக்கு ரூ. 10 செந்தில் பாலாஜிக்கு குடுத்துர்றான். டெய்லி 10,00,00,000 செந்தில் பாலாஜிக்கு ஜெயிலுக்குள்ள இருந்தே அவருக்கு போகுது. ஆ 471 நாள் ஜெயில்ல இருந்தாரு. டெய்லி 10 கோடி குடிக்கிறவன் பூரா செந்தில் பாலாஜி ரூ. 10 செந்தில் பாலாஜி ரூ. 10 அப்போ இதுதான் தமிழ்நாட்டு அரசியல். இந்த அரசியல்ல மக்களுடைய தலைவிதி எது தீர்மானிக்கும்? டிரான்ஸ்போர்ட் பஸ் ஏறக்குறைய சிட்டிக்குள்ள மட்டும் ஒரு 4500 பஸ் இருக்கு. 4500 பஸ்ஸுக்கு 1000 டிரைவர் இல்ல. மீண்டும் எடுக்கல. ஃபண்ட் இல்ல. ஃபண்ட் பூரா எங்க போச்சு? 20,000 கோடி எதுக்கு போயிருச்சு? ரூ. 1000 போயிருச்சு. 20,000 ஏன்னா ரூ. 1000 குடுத்து டெய்லி 1000 மாசம் 1000 குடுத்தா தான் பெண்கள் திமுகவுக்கு ஓட்டு போடுவான்னு திமுகவினுடைய மக்கள் நல சிந்தனை. அது ஆனா ஒர்க் அவுட் ஆகுது சார். ரூ. 1000 கொடுத்ததுனால மக்கள் ஓட்டு போடுறாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல போடலையா? கோவத்துல இருக்காங்களா? இல்ல போடல. கோவத்துல தான் இருக்காங்க. கோவத்துல தான் இருக்கான். ரூ. 1000 ஓ பணமா? எங்க பணம் தான் அந்த ரூ. 1000. நீங்க ஒண்ணு வேண்டாம். அப்படியே தமிழ்நாட்டு அரசியல் ஆந்திராவுக்கு போயிருக்கேன். ஜெகன்மோகன் ரெட்டி இதே திமுக மாதிரி தான் கொடுத்தாரு. திமுகவை போலத்தான் எல்லாத்துக்கும் ஒரு மடங்கு மேலே ரேஷன் ஒரு மடங்கு மேல இருந்தது. மேல இருந்தது. இப்ப என்ன ஆச்சு? ஜெகன்மோகன் ரெட்டி எங்க போனாருன்னு தெரியும். சந்திரபாபு நாயுடு அரசியல முடிஞ்சு போச்சு. நாங்க சந்திரபாபு நாயுடு என்பவர் மறக்கடிக்கப்பட்டு விட்டார். அவருக்கு அழுதார். அவருடைய அமராவதி வீடெல்லாம் புல்டோசர் வச்சு இடிச்சாங்க. பவன் கல்யாணம் எல்லாம் சினிமாக்காரன் கூத்தாடி கீத்தாடினாங்க. என்ன ஆச்சு? ஜெகன்மோகன் ரெட்டி காணாம போயிட்டார். எங்கேயோ காணாமல் போன சந்திரபாபு நாயுடு மக்கள் முதலமைச்சராகி. இதே நிலைமை தான் எங்க ஆந்திரா பார்முலா தான் தமிழ்நாடு. சோ பவன் இடத்துல விஜய், எடப்பாடி சந்திரபாபு நாயுடு இடத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி, அதே அமித்ஷா தான் அங்கேயும் கூட்டணியை ஃபார்ம் பண்ணார். இதே அமித்ஷா தான் இங்கேயும் கூட்டணியை ஃபார்ம் பண்ணார். இதுதான் அரசு. ஒரு வின்னிங் ஃபார்முலாவா சார் இது? இல்ல அதாவது சார் இது வின்னிங் ஃபார்முலாலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை சார். மக்கள் சரியா இருக்காங்க. மக்களே திமுக எவ்வளவு பணம் கொடுத்தாலும் திமுகவுக்கு ஓட்டு போட அவன் தயாரா இல்லை. அங்க நீங்க கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல கத்துறா மக்கள். டிவியில காமிக்கிறான், பாக்குறவன் பூரா கடுப்பாகிறான். ஒரு அரசு என்பது மக்களுக்கான அரசா இருக்கணும். மக்களை புளியக்கூடிய அரசா இருக்கணும். எந்த பக்கம் திரும்பினாலும் அதிருப்தி குரல் அதிகமாயிட்டே போகுது. அப்போ அரசு இயந்திரம் இயங்குவதில்லை. விசாகனுக்கு யாரு மேலதிகாரி? இந்த டவுசர் பாய்ஸ் ரத்தீஷ், விக்ரம் ஜூஜு, கேசி மார்ட் கேசவ பெருமாள், 22 பேர் இருக்காங்க. நம்ம நயன்தாரா புருஷன் மிச்சர் பார்ட்டி. ஆமா, மிச்சர் பார்ட்டி விக்னேஷ் சிவன். எந்த கவர்மெண்ட் ஈவெண்ட் நடந்தாலும் விக்னேஷ் சிவன் தான் எடுக்கிறாரு. எங்க எல்லாமே சோமா செட்டு கோஷ்டி. 22 பேர். நடிகைகளுக்கு மாசம் ஒருக்கா பெரிய டின்னர், ஒரு 50 லட்ச ரூபா செலவுல 15 நடிகைகள் வர்றாங்களாம். இதுதான் இப்போ நீங்க பழைய எம்ஆர் ராதா படத்துல அரச சபையில கேட்பான், மண்ணா மும்மாரி பொழிந்ததா? எப்ப பொழிஞ்சா என்ன, எப்ப இருட்டா என்னடா? சரக்க ஊத்துறா, டான்ஸ போடுறாங்க. இதே நிலைமை தான் இப்ப நடந்துட்டு. இந்த டவுசர் பாய்ஸ் பலாயிரம் கோடி திருடி இருக்கான் அப்படிங்கிற இந்த செய்திய யார் சொல்றா? என்போர்ஸ்மெண்ட் வந்து கண்டுபிடிக்கும். இங்க இருக்கிற மீடியாக்கள் எங்க போயிட்டான்? அதை பத்தி பெருசா டிபேட் கூட நடத்தல. இல்லங்க, அதாங்க எல்லாமே திமுக விலைக்கு வாங்கி வச்சிருக்கான். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டு மீடியாவுக்கு மாசம் 5 கோடி ரூபாய் லஞ்சமா கொடுக்குறான். பீரியாடிக்கலா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 5 கோடி ரூபாய், 1 லட்சத்துல இருந்து 5 லட்சம் வரைக்கும் 100 சேனல் அதிபர்கள், அதாவது முதலாளியை விட்டுட்டு வேலை பார்க்கிற நிருபர்கள், எடிட்டர்கள், சப் எடிட்டர்களுக்கு 5 கோடி ரூபாய் மாசம் செலவு பண்ணும். சின்ன சின்ன சமூக வலைதளங்களுக்கு ஒரு 1 லட்சத்துல 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுக்குறான். திமுகவுக்கு தான் ஜாலரா போகணும். அப்ப எப்படி உண்மை வரும்? மீடியாக்கள் அத்தனை பேரும் திமுக மீடியாவா மாறி போயிடும். சன் டிவியில திமுக பத்தி சொல்லுவானா? கலைஞர் டிவியில திருமாவளவன் சொல்லுவாரு? சொல்லவே மாட்டார். திமுக ஆட்சியில தேனாரும் பாலாரும் ஓடுது, மும்மாரி பொழியுது, மக்கள் சந்தோஷமா இருக்கான். அப்போ இதற்காக ஊடகங்களே விலை போய் விட்டது. அப்ப எப்படி மக்களுக்கு உண்மை போய் சேரும்? ஆனால்
இதையும் தாண்டி மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டவன் பூரா தேர்தல் வருகிற பொழுதுதான் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தும். அதுதான் நடக்கும். அதுதான் இப்போ யாருக்கு பயம்? யாரு பதறா? முதல்வர் ஆ பதவி. இதுதான். இத்தனை நம்ம பேசுற இத்தனை விஷயங்களும் அவருடைய கவனத்துக்கு போன பிறகுதான், உளவுத்துறை சொன்ன பிறகுதான் அவருக்கு பதட்டம் வருகிறது. இந்த பதட்டம் இன்னும் ஒரு 6 மாச காலம் நீடிக்கும். நீடித்த பிறகுதான் அது ஒரு முடிவுக்கு வரும். எடப்பாடி தான் தமிழ்நாடு முழுக்க பட்டி தொட்டி கிராமம் வரைக்கும் அ கட்சி இருக்கக்கூடிய, கிளை இருக்கக்கூடிய, பூத்து கமிட்டி இருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்சி. அதனால எடப்பாடி பிஜேபி கூட்டணி, இந்த கூட்டணியில மீண்டும் மீண்டும் அ பாமக, தேமுதிக, விஜய் வந்தா இந்த கூட்டணி நிறைவு பெறும். அதற்கான ஏற்பாடு தான் மதுரையில. இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, அ மதுரைய பொறுத்தவரைக்கும் அ மதுரைக்கு கீழ திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி எல்லாமே மதுரைய ஒட்டி தான் வருது சவுத்துல. இங்கு திமுகவ இந்து அறநிலையத்துறை சார்பாகவே முருகன் மாநாடு நடந்தது. அப்ப இதை முறியடிப்பதற்காகத்தான் மதுரைய அமித்ஷா தேர்ந்தெடுத்து, முருக மாநாடுன்னு 22ஆம் தேதி நடக்க போகுது. இந்து முன்னாடி ஆ, எடுத்து பண்ணிட்டு ஆ. இருக்காங்க. யோகி ஆதித்யநாத் வராரு, பவன் பவன் கல்யாண் கல்யாணம் வராங்க. 2 பேர் வராங்க. அப்ப இந்த ஆன்மீக அரசியல் திமுக முருக அரசியல்ல அ பிஜேபியும் எடுக்கிற காரணத்தினால, இது அதிமுக ஆக்சுவலி திமுக தான் ஆன்மீக அரசியல கையில எடுத்திருக்கு. எடுத்தாங்க. அது கார்னரா இவங்க பேக் எடுக்கிறாங்க. ஃபயர் ஆச்சுல சார் உங்களுக்கு. ஆமா, பேக் ஃபயர் ஆமா, ஆச்சுல ஆமா. அது. அப்போ இந்த திமுக அரசியலை ஒட்டி முருக மாநாடு என்பது பாஜக வாக்கு வங்கியை, அதிமுக வாக்கு வங்கியை உயர்த்துவதற்கான அரசியல் சூட்சம் வந்து அதுக்குள்ள இருக்கு. நீங்க திருப்பரங்குன்றம் என்பது மதுரை ஒட்டி இருக்கிற மக்களுக்கு அது வந்து ஒரு பெரிய ஆன்மீக தலம். அங்க சிக்கந்தர் மலை ஒரு சர்ச்சை வந்தது. அப்ப இதெல்லாம் திமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்டது. இதனுடைய விளைவு தான் இப்போ முருகன் மாநாடு பிஜேபி நடத்துறாங்க. அது அப்படியே வாக்கு வங்கியாக மாற்றுவதற்கான முயற்சி. அது எத்தனை தூரம் அது நடைமுறைக்கு வருதுன்னு தேர்தல் நேரத்தில தான் பார்க்கணும். கொங்கு அரசியல் பூராமே அதிமுக சாதகமா இருக்கு. திமுகவுக்கு எதிரா இருக்கு. அதனால இப்போ பாஜக 2 முறை சவுத்துல 10 ஜெயிச்சாங்க. இந்த கூட்டணி வந்து சவுத்துல வந்து ஒரு பெரிய ஒரு முன்னெடுப்பு எடுத்து 30, 40 சீட் தாண்டிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? ஆமா, ஆமா. இப்ப நயினார போட்டதே முக்குளத்தூர் வாக்குக்காக தான். முக்குளத்தூர் வாக்கு பிளஸ் நாடார் பிளஸ் தேவேந்திர குல வேளாளர் ஓட்டு தான். இந்த ஓட்டு அதிமுக கூட்டணிக்கு கொண்டு வருவதற்கான முயற்சி தான் மதுரையை தேர்ந்தெடுப்பது பிஜேபி. அதேபோல முருகன் மாநாடு 2மே சவுத்து பக்கம் அதிமுக வாக்கு வங்கி, முக்குளத்தூர் வாக்கு வங்கி, ஏன்னா கலிமுனி நாடார் வாக்கு வங்கி முருகன் அந்த மாதிரி கட்டுப்பாட்டில் வச்சிருக்கு. ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி, தேவேந்தர் வேளாளர் மக்களுடைய நீண்டகால கோரிக்கை பட்டியல் வெளியேற்றம். இதெல்லாம் பிஜேபிக்கு வாக்காக மாற்றுவதற்கான ஒரு யுக்தி தான் அமித்ஷா தொடர்ந்து மதுரைக்கு வர்றதுக்கான காரணமும், அதே போல நயினாரை முன்னிறுத்தி அரசியல் செய்ய வேண்டிய தேவையும். ஓகே. சார் இப்போ திமுகல பார்த்தீங்கன்னா, ஒரு பரவலான செய்தி இருக்கு. சென்னை முழுக்க வந்து அந்த போன எம்எல்ஏ வந்து மாத்த போறாங்க. எல்லா எம்எல்ஏவும் மாத்த போறாங்க. புது கேண்டிடேட்ஸ வந்து போட போறாங்கன்னு சொல்றாங்க. அத நீங்க எப்படி பார்க்குறீங்க சார்? தமிழ்நாடு முழுக்க நடக்க போகுது. தமிழ்நாடு முழுக்க ஃபர்ஸ்ட் ஃபேஸ். ஆமா, ஆமா. ஏன்னா அடுத்து உதயநிதி கட்டுப்பாட்டுக்குள்ள கட்சி வந்துருச்சு. ஆட்சியும் வரும். ஏன்னா இப்ப அவருக்கு 50 வயசு ஆகி போச்சு. 50 வயசு ஆன பிறகு நீங்க ஒரு அடுத்த 5 வருஷம் 55 ஆயிரும். அப்ப அவருக்கு அரசியலை கற்றுக் கொடுப்பதற்கான முயற்சி அவங்க குடும்பம் அவரை முன்னிலைப்படுத்துது. மூத்த சட்டமன்ற உறுப்பினர் துரைமுருகன் ஆகட்டும், ஐ பெரியசாமி ஆகட்டும், இவர்களெல்லாம் உதயநிதிக்கு கட்டுப்பட மாட்டாங்க. ஸ்டாலினுக்கே கட்டுப்பட மறுக்கிற ஆட்கள் இவங்கெல்லாம். ஏன்? கருணாநிதியோட அரசியல் பண்ண ஆட்கள். அப்ப கருணாநிதி பேரனுக்கு அவர்கள் கட்டுப்பட மாட்டார்கள். நீங்க ஸ்டாலின் வந்தா துரைமுருகன் எந்திரிக்கவே மாட்டார், உட்கார்ந்திருப்பார். உதயநிதிக்கு எந்திரிப்பாரா? எந்திரிக்கவே மாட்டார். அப்போ 3வது தலைமுறை அரசியலை எடுத்துக்கொண்டு வர வேண்டியது. அப்ப முழுக்க முழுக்க
ஸ்டாலினுடைய கட்டுப்பாட்டில் இருந்த மூத்த அமைச்சர்கள் அடுத்த தலைமுறையான உதயநிதிய இப்ப துணை முதலமைச்சர் ஆக்கியாச்சு. எப்ப வேண்டுமானாலும் அவர் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கலாம். அதுக்கான வாய்ப்பு இருக்கு. கூட்டணி கட்சிகளோட அவர் பேசிட்டு இருக்காரு. அன்புமணி ராமதாஸ் கதையா ஆயிறக்கூடாது. அதனால அவரு அதற்கான பயிற்சி குடுக்க வேண்டியதா இருக்கு. ஜெயிக்குதோ, தோக்குதோ. உதயநிதி தான் அடுத்த எதிர்கால ஆ திமுக. திமுக. மூத்த அமைச்சர்கள் கண்டிப்பா உதயநிதி கட்டுப்படுத்தவே முடியாது. அதற்காக நீங்க அடுத்த ஜெனரேஷன் இப்போ மகேஷ் பொய்யாமொழியைப் போல ஒரு இளைய அ அன்பழகன, அன்பழகன, அதேபோல ஐ. பெரியசாமியுடைய மகன, ஐபி செந்தில், செந்தில, டிஆர்பி பாலு பாலுவ, அவரோட சன் டிஆர்பி ராஜாவ இப்படி அடுத்த தலைமுறைகளை தான் இப்போ களத்துல இறக்க போறாங்க. ஏன்னா, ஒரு தொலைநோக்கு பார்வை தான். கட்சி கனிமொழிட்டு போயிறக்கூடாது. உதயநிதி கட்டுப்பாட்டுக்கு வரணும். அதனால வாக்காளர் அ இளைய வேட்பாளர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய வகையில் திமுகவினுடைய ஐடி விங்கு இப்போ முழுக்க இறங்கி வேலை செஞ்சுட்டு. சார், தேமுதிக, பாமக நிலைப்பாடு வந்து இந்த கூட்டணியோட வெற்றிக்கு வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து பயன்படும்னு நினைக்கிறீங்களா? இவங்க 2 பேரோட நிலைப்பாடு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இல்லங்க பாஜக தான் இதுக்கு மேஜர் பார்ட்னர். அவங்க என்ன நினைக்கிறாங்க, எப்படியும் திமுக 1% கூட ஜெயிச்சிடக்கூடாது. அதுக்காக நான் எந்த எக்ஸ்டென்ட் நீங்க 2016 ஜெயலலிதா ஃபார்முலா அதுதான். மக்கள் நல கூட்டணின்னு அந்த அம்மாவே ஒரு டம்மி கூட்டணி உருவாக்கு. ஓட்ட பூரா பிரிச்சுட்டாங்க விஜயகாந்த் தலைமையில. திமுக வராமல் 1% வாக்கு வித்தியாசத்துல அதிமுக மீண்டு வந்து. இன்ஃபேக்ட் வாக்கு சதவீதத்துல வந்து திமுக அதிகமா, சீட்ல வந்து அதிமுக இருந்ததுன்னு நினைக்கிறேன் அந்த தேர்தல்ல. ஆமா ஆமா. அது ஜெயலலிதாவுடைய ஃபார்முலா தான். அதே போல தான் இப்ப 2026லயும் திமுக எந்த காலத்திலும் வந்துடக்கூடாது. ஏன்னா பிஜேபிக்கு அகில இந்திய அளவுல ஒரு பெரிய குடைச்சலா இருக்குன்னு பிஜேபி நினைக்கிறாங்க. அதனால திமுகவை எதிர்ப்பதற்கு அதிமுக கூட்டணி வலுவாக்குகிற வேலையை எடப்பாடி செய்யல. யார் செய்யறா? அமித்ஷா செய்யற. சார், இன்னொரு பரவலா பேசப்பட்ட விஷயம் என்னவா இருக்குன்னா, ஒருவேளை நாளை விஜய் வந்தால் எடப்பாடி வந்து பாஜகவை கட்டி விட்டுருவாரு அப்படின்னு சொல்லலாம். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்லைங்க, அதாவது பாஜக மத்தியில ஆட்சியில் இருக்கு. பிஜேபியை நீங்க எப்போ 1.5 வருஷத்துக்கு முந்தைய கழட்டி விட்டார். கழட்டி விட்ட பிறகு இவர்னால ஒண்ணுமே பண்ண முடியல. கூட்டணிய ஃபார்ம் பண்ண முடியல. விஜய் வந்து எதிர்பார்த்த ரிசல்ட் கொடுக்கல. அப்ப விஜயை கட்டுப்படுத்தணும்னா எடப்பாடியால கட்டுப்படுத்த முடியாது. யாரால கட்டுப்படுத்த முடியும்? அமித்ஷாவால தான். அப்போ அமித்ஷாட்ட எடப்பாடி பேசினத நடுவுல யாரும் மீடியேட்டர் இருக்கக்கூடாது. எனக்கும் உங்களுக்கு நான் எதை நினைக்கிறேனோ அதை கூட சொல்லணும். நீங்க எதை சொல்லுங்க, என்கிட்ட சொல்லணும். நடுவுல யாரும் இருக்கக்கூடாது. 1 to 1. இதுதான் அமித்ஷாவும் எடப்பாடி முடிவு செய்தது. இப்போ அமித்ஷா உடைய டிமாண்ட் என்னன்னா, உங்களை முதலமைச்சர் ஆக்குவது எங்களுடைய வேலை. நீ ஃப்ரீயா விட்டு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அதுதான். இப்ப அதை நோக்கி தான் நகர்ந்துட்டு இருக்கு. இன்னும் 6 மாசம் இருக்கு. 6 மாசத்துக்குள்ள பல மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பு. திமுக கூட்டணி விட்டு வெளியே வர்றதுக்கு ஏதாவது கட்சி தயாரா இருக்கா? ஒருத்தர் தயாரா இல்லை. ஏன் தயார் இல்லைன்னா, எல்லாருமே பிஜேபி பூதத்தை பார்த்து அங்க பயமுறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். 2வது அவர்களுக்கு திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறக்கூடிய சூழலும் உருவாகல. ஒருவேளை பிஜேபி இல்லைன்னா திருமாவளவன் அதிமுக கூட்டணிக்கு வந்திருக்கலாம், வேல்முருகன் வந்திருக்கலாம், சிபிஎம் வந்திருக்கலாம். இப்படி ஒரு வாய்ப்பு இருந்தது. பாஜக வந்த பிறகு அதற்கான வாய்ப்புகள் அடைபட்டு. சார், ஒரு வரியில முதல்வர் ஆட்சியை சொல்லணும், நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? இல்ல, மக்கள் கேளம்பக்கத்துல டெய்லி டிவியில பேசுறானே, இதுதான் ஆட்சியினுடைய நிலை. சாதாரண பஸ்ஸில் ஊருக்கு போக முடியல. காரணம் டிரைவர் இல்லை. அது யாரும் சொல்ல மாட்டேங்கிறான். ஏறக்குறைய 3ல் 1 பங்கு ஓட்டுநர்கள் ரிட்டையர்ட் ஆகிட்டா போடலை. அவனுக்கு சம்பளம் கொடுக்க முடியல. வேலைக்கு எவனும். இப்போ இன்னொரு விஷயம், சபரீசனுடைய ஒரு நிறுவனம், எனக்கு பேர் மறந்து போச்சு. அந்த நிறுவனம் தான்
ஒப்பந்த ஓட்டுநர்களையும் நடத்துனர்களையும் டிரான்ஸ்போர்ட் கொடுக்குது. ஏதோ ஒரு நிறுவன பேர் எனக்கு மறந்து போச்சு. அப்போ எங்க போனாலும் அந்த குடும்பம் தான் அதுக்குள்ள இருக்கு. எந்த பிசினஸ் போனாலும் எந்த எங்க business போனாலும் இது 2006 பதினொன்று இப்படிதான் இருந்தது. 2006 11ல சினிமா முழுக்க அவன் கட்டுப்பாட்டுல இருந்தது. அதனால தான் ஐயப்பன் செத்தே போனார். சக்சேனா ஓடி அதிமுக சேர்ந்தார். ம். இரவோடு இரவா ஜெயலலிதா வந்த பிறகு அ கலாநிதி மாறன் தப்பி இந்த நாட்ட விட்டே ஓடுனார். இந்தியா விட்டே தப்பிச்சு ஓடுனார். நைட்டு 3 மணிக்கு. இதெல்லாம் அந்த கூத்தெல்லாம் நடந்தது. இப்ப அதே போல நடக்குது. இந்த கூட்டணி கட்சிகள் வாய் மூடி மௌனமா இருப்பதுதான் வேதனையா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஜென்ரலா சிபிஐ சிபிஎம்லாம் எலெக்ஷன் முடிஞ்சு எம்எல்ஏ ஆனதுல அடுத்த நாள்ல எதிர்க்கட்சி தலைவரா இருப்பாங்க சார். ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோதும் சரி, அது முன்னாடி இருந்தபோதும் சரி. இப்ப ஆனா வந்து என்னமோ திமுகவோட மாவட்ட செயலாளர் மாதிரியோ இல்ல கவுன்சிலர் மாதிரியோ நடந்துட்டு இருக்கு. அதுக்கு என்ன காரணம் சார்? அவங்களுக்கு வாக்கு வங்கி இல்லாம போச்சு. சிபிஎம் வாக்கு வங்கி இல்ல. அப்போ எம்பி சீட் வாங்கணும், எம்எல்ஏ சீட் வாங்கணும்னா வாக்கு வங்கி இல்லாமலே அவர்கிட்ட போய் டிமாண்ட் எல்லாம் பண்ண முடியாது. அப்போ அவர்கள் சொல்லுவதை கேட்டுக்கொண்டு இருப்பதை தவிர வேறு வழி இல்லை. ஒருவேளை விஜய் என்டிஏக்குள்ள வரலனா என்ன நடக்கும் சார்? என்டிஏக்குள்ள வரலைன்னா தொங்கு சட்டசபை அமையும். தொங்கு சட்டசபை சட்டசபை அமையும். வாக்கு பிரிந்தால் விஜய் பெரிய அளவில் வெற்றி பெற முடியாது. விஜய் பெரிய அளவில் வெற்றி பெற முடியாது. திமுக அண்ணா திமுக இரண்டுமே சம அளவில் ஒரு 5 சீட்டு 10 சீட்டு வித்தியாசத்தில் தேர்தல் முடிவு வரும். அப்போ யாரும் ஆட்சி அமைக்க முடியாது. ஆட்சி திமுக அதிமுக தூக்க வேண்டி வரும், அதிமுக திமுக தூக்க முடியும், கூட்டணி கட்சிகளை தூக்க வேண்டி வரும். இப்படியான அரசியல் சில்மிசங்கள் ஆரம்பமாகும். சார், நிகழ்ச்சியோட கடைசி கேள்வி, ஒருவேளை தொங்கு சட்டசபை ஏற்பட்டால் அது பாஜக ஆட்சியா? அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா பாஜகவுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட இயக்கங்களோடு பயணிக்க வேண்டிய சூழல் தான் இருக்கு. ஒருவேளை திராவிட இயக்கங்கள் முற்றுப்பட்டால், ஏதாவது ஒரு இயக்கம் முற்றுப்பட்டால், 2 இயக்கம் முற்றுப்பெறும். அப்பதான் நீங்க சொல்லுகிற பாஜகவுக்கான வாய்ப்பு இருக்கான்னு யோசிக்க முடியும். இங்க இப்ப திராவிட இயக்கம் தோத்து போய் தான் நிக்குது, முகம் கிழிஞ்சுதான் நிக்குது, வேறு வழி இல்லை. சரியான இப்ப விஜய்க்கு ஏன் இவ்வளவு பேர் பயப்படுறாங்க? எடப்பாடியும் பயப்படுறாரு, ஸ்டாலினும் பயப்படுறாரு. என்ன காரணம்? மக்கள் மாற்ற சிந்திக்க ஆரம்பிச்சிட்டான். நீங்க ஒண்ணுமே இல்லைங்க. சீமா சும்மா கட்சி ஆரம்பிச்சாரு, உதவி இயக்குநராக இருந்து ஒரு படம் கூட எடுக்கல. மக்கள் 8% 50 லட்சம் பேர் பின்னாடி போறானே. இந்த யாருடைய எதிர்ப்பு? திராவிட இயக்கத்தின் மீது உள்ள வெறுப்பு. இத திராவிட இயக்கத்தின் மீது உள்ள வெறுப்பை அறுவடை செய்யக்கூடிய எந்த கட்சிகளும் இங்கே இல்லை. அதுதான் மீண்டும் மீண்டும் இவர்களுக்கான வாக்கு, இவர்களுக்கான அதிகாரம், ஆட்சி உருவாதற்கு காரணம். இப்ப அது விஜயகாந்த் வந்தார், மக்களோடு கூட்டணி, ஆண்டவனோடு கூட்டணினார். 2014 போய் ஜெயலலிதாவுக்கு போய் கூட்டணி வச்சுக்கிட்டார். ஏன் அவருக்கு அவ்வளவு மக்கள் வாக்களிச்சான்? திமுக அதிமுகவை மாத்தி இவரை முதலமைச்சரா போடலான்னு மக்கள் ஓட்டு போட்டான். 14% போட்டான். திமுக 75 ஆண்டு காலம், அதிமுக 50 ஆண்டு காலம். இது ரெண்டையும் எதிர்த்து ஒரு 10 வருஷத்துக்குள்ள, அவர் கட்சி ஆரம்பிச்சா 2005 தான். 2015 16லாம் 14% போட்டான். திராவிட இயக்கத்தின் மீது உள்ள வெறுப்பு. ஆனா அதை அவர் அறுவடை பண்ணாம எங்க போய் சேர்ந்துட்டார்? ஜெயலலிதா. இப்ப அப்படிதான். ஆக மொத்தம் திராவிட இயக்கத்திற்கு எதிர்ப்பான வாக்கு வங்கி, இந்த கட்சிகளுக்கு இணையான வாக்கு வங்கி இருக்கு. அதை அறுவடை செய்யக்கூடிய ஒரு சக்தி தமிழ்நாட்டை இல்லை. அதான் தமிழர்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய சாபக்கேடு. சார், நீண்ட நேரம் கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொல்லி மக்களுக்கு உங்கள் கருத்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.